Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா +1 கம்ப்யூட்டர் சயின்ஸோட சாப்டர் 11 ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா user defined function. We can also define a new function to perform specific task. These are called as user defined function. User defined functions are created by user. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிற ஃபங்க்ஷனை C++ல உருவாக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனை தான் user defined function சொல்கிறோம். A function can optionally define input parameters that enable callers to pass argument into the function. A function can also optionally return a value as output. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்ப ஆப்ஷனலாக இன்புட் பாராமீட்டரை கொடுக்கலாம். அதன் மூலமாக ஆர்குமெண்ட்டை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஷனலாக ஒரு வேல்யூவை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணலாம். Functions are useful for encrypting common operation in a single reusable block, ideally with a name that clearly describes what the function does. ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிட்ட பார்ட் ரிப்பீட்டடாக ஆகிட்டு இருக்குன்னா அந்த ரிப்பீட்டட் ஆகிற பார்ட்டை ஒரு சிங்கிள் ரீயூசபிள் பிளாக்கை மாற்ற முடியும். இதுக்கு தான் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அந்த ரீயூசபிள் பிளாக்கு அது செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அது செய்கிற வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு அழகாக ஒரு பேர் கொடுக்க முடியும், யூஸரால் கொடுக்க முடியும். அடுத்ததாக ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இன் C++, ஃபங்க்ஷன் மஸ்ட் பி டிஃபைன் பிஃபோர் இட் யூஸ் டு எனிவேர் இந்த ப்ரோக்ராம். C++ல ஃபங்க்ஷன் கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அது ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதோட சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி உருவாக்கணும், ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் வாய்ப்பாடு. ரிட்டர்ன் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம், பாராமீட்டர் லிஸ்ட், ஸோ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். ரிட்டன் டேட்டா டைப்புங்கிறது இப்படி எது விதமாக இருக்கலாம். C++ல இருக்கிற டேட்டா டைப்பில் எது விதமாக இருக்கலாம். ஃபங்க்ஷன் நேமுங்கிறது அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு நேம். இந்த நேம் யூஸர் கொடுக்குற நேம். பாராமீட்டர் லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ அந்த லிஸ்ட்டு பாராமீட்டர் லிஸ்ட் விச் இஸ் ஆப்ஷனல். த லிஸ்ட் ஆஃப் பாராமீட்டர்ஸ், லிஸ்ட் ஆஃப் வேரியபிள் ப்ரிசைடட் பை டேட்டா டைப் அண்ட் செப்பரேட்டட் பை காமாஸ். பாராமீட்டர் லிஸ்ட்னா ஒரு ஆப்ஷனல் தான். இதில் நிறைய வேரியபிள் அதோட டேட்டா டைப்போடு இருக்கலாம். அந்த வேரியபிள் கமாவு மூலயமா பிரித்து காட்டணும், கண்டிப்பாக பிரித்து காட்டணும். Body of the function compromise C++ statement that are required to perform intended task of the function. ஸோ அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்டில் இருந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா மேலே சொன்ன ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்யும் அப்படி அந்த வேலை செய்யறதுக்கான C++ கோடு தான் இங்கே இருக்கும். அதாவது C++ஓட ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்கும். அடுத்ததாக ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். C++ program can contain any number of functions, but it must always have only one main program to begin the program execution. ஒரு C++ ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மெயின் ப்ரோக்ராம் தான் இருக்கணும். அந்த மெயின் ப்ரோக்ராமிலிருந்து தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். We can write definition of functions in any order as we wish. We can define main function first, all the other functions after that. Or we can define all the needed function first prior to main function. மெயின் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன்ஸையும் மற்ற ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனையும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியுமா எந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். அதாவது மெயின் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். இல்லைனா மற்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனாக பண்ணலாம். லைக் ஏ வேரியபிள் டிக்ளரேஷன், ஏ ஃபங்க்ஷன் மஸ்ட் பி டிக்ளேர் பிஃபோர் இட் யூஸ்ட் இன் ப்ரோக்ராம். டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் மே பி கிவன் அவுட் சைட் த மெயின் ஃபங்க்ஷன். வேரியபிள் எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபங்க்ஷனையும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். டிக்ளேர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் இருக்கலாம். அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லாங், ஃபேக்ட், இன்டீஜர், டபுள். ஸோ இதில் லாங்குங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப். ஃபேக்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இன்டீஜர், டபுளுங்கிறது பாராமீட்டர். இங்கே 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீஜருங்கிறது ஃபஸ்ட்டு பாராமீட்டரோட டேட்டா டைப், டபுளுங்கிறது செகண்ட் பாராமீட்டரோட டேட்டா டைப். ரெண்டாவது எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீஜர், டிஸ்பிளே, இன்டீஜர். இங்கே இன்டீஜருங்கிறது இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப். டிஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இன்டீஜருங்கிறது இங்கே 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இன்டீஜர் வகையை சேர்ந்தது. The above function prototype provides detail about the written data type, name of the function and the list of formal parameter or arguments. மேலே சொன்ன 2 எக்ஸாம் மூலியமும் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப், ஃபங்க்ஷனோட நேம், ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்க பாராமீட்டர் லிஸ்ட், அந்த பாராமீட்டர் லிஸ்ட்டோட டேட்டா டைப், இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். Void type has 2 important purpose. To indicate the function does not return a value, to declare a generic pointer. அடுத்ததாக void கமாண்ட். ஸோ void கமாண்டுக்கு 2 முக்கியமான வேலை இருக்குது. அந்த வேலை என்னென்னா முதலாவது வேலை இந்த ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு அதை சொல்கிறதுக்காகவும், ரெண்டாவது ஜென்ரிக் பாயிண்டரை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவும் இந்த void கமாண்ட் யூஸ் ஆகுது. அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. void fun void. இந்த voidங்கிறது டேட்டா டைப். இந்த ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷன் எந்த விதமான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் void. The above function prototype tells compiler that function fun neither receives a value from the calling program nor return a value to calling program. இந்த எக்ஸாம்பிள் மூலமா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபன்ங்கிற ஃபங்க்ஷன் எந்த விதமான வேல்யூவையும் காலிங் ப்ரோக்ராம் ரிசீவ் பண்ணல,
எந்த விதமான வேல்யூ வந்து காலிங் ப்ரோக்ராமுக்கு ரிட்டர்னும் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. அக்சஸிங் a function, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் should be called explicitly using its name and required argument to be passed. ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து வெளிப்படையாக அதோட நேமையும் அதுக்கு தேவையான ஆர்கியூமெண்ட்டையும் வச்சு கால் பண்ணணும். The compiler refers the function prototype to check whether the function has been called correctly. கம்பைலர் வந்து நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷனை அதோட ப்ரோட்டோடைப், அதாவது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோட கம்பேர் பண்ணி அதில் யூஸ் பண்ணியிருக்க டேட்டா டைப்பும் நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்க டேட்டா டைப்பும் ஒன்றான்னு செக் பண்ணணும். If the argument type does not match exactly with the data type defined in the prototype, the compiler will perform type conversion. கம்பைலர் கால் பண்ணின ஃபங்க்ஷனை அதோட ப்ரோட்டோடைப்போட, அதாவது ஃபங்க்ஷன் டெக்ளரேஷனோட கம்பேர் பண்ணி சரியாக கால் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபங்க்ஷன் காலில் கொடுத்த ஆர்குமெண்ட்டோட டேட்டா டைப்பும் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் கொடுத்த ஆர்குமெண்ட்டோட டேட்டா டைப்பும் மேட்சே ஆகலை அப்படின்னா கம்பைலர் வந்து டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இஃப் டைப் கன்வர்ஷன் இஸ் இம்பாசிபிள், த கம்பைலர் ஜென்ரேட் எரர். அப்படி கன்வெர்ட் பண்ண முடியலனா, அப்படி டைப்பை கன்வெர்ட் பண்ண முடியலனா கம்பைலர் வந்து எரர் மெசேஜை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கான 4 விதமான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளார இந்த ப்ராக்கெட்குள்ளார எந்த விதமான பராமீட்டரும் இல்லை. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி எந்த விதமான நேமும் இல்லை. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து காலிங் த ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டன் வேல்யூ அண்ட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். ஸோ ப்ராக்கெட்குள்ளார எந்த விதமான வேரியபிளும் இல்லை. ஸோ அதான் ஆர்குமெண்ட், வித்தவுட் எனி ஆர்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு முன்னாடி எது ஈக்குவல் டு அது மாதிரி எந்த விதமான இது வேரியபிளும் இல்லை. ஸோ அதுக்காக ரிட்டன் வேல்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து டிஸ்பிளே ப்ராக்கெட்குள்ளார எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங் த ஃபங்க்ஷன் வித்தவுட் ரிட்டன் வேல்யூ அண்டு வித் ஆர்குமெண்ட்ஸ். நான் ப்ராக்கெட்குள்ளார எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது. ஸோ அதனால் வித் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த விதமான ரிட்டன் வேல்யூ இல்லை. ஸோ மூணாவது எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே, வெறும் ப்ராக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ணுறது எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் இங்கே எக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ காலிங் த ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ அண்ட் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே ப்ராக்கெட்குள்ளார எந்த விதமான வேரியபிளும் இல்லை. ஸோ அதனால் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே எக்ஸ் கமா ஒய், காலிங் த ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ அண்ட் ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டன் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளார எக்ஸ்ஒய்ங்கிற 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் பராமீட்டர்ஸ். அதை பராமீட்டர்னு சொல்லலாம், இல்லை ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் வித் ரிட்டன் வேல்யூ எக்ஸ். அடுத்தது ஃபார்மல் பராமீட்டர்ஸ் அண்ட் ஆக்சுவல் பராமீட்டர்ஸ். பராமீட்டர்ஸ்னாலும் ஒன்று தான், ஆர்குமெண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். Arguments or parameter are used or the means to pass the values from calling function to called function. The variable used in the function definition as parameter are known as formal parameters. The constant, variable or expression used in the function call are known as actual parameters. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீப் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டும் காமன் லைன், எல்லா ப்ரோக்ராம்லையும் கண்டுபிடிட்டு எழுதிடலாம். ஸோ இன்டீஜருங்கிறது இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு டேட்டா டைப், int x and int y, ஓப்பன் ப்ராக்கெட், அதுக்குள்ளே ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், க்ளோஸ் ப்ராக்கெட். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள் தான் ஃபார்மல் பராமீட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், இன்டீஜர் ஏ அண்ட் பி, சி அவுட், என்டர் நம்பர் 1. ஸோ ஒரு நம்பரை என்டர் பண்ணணும். அந்த நம்பரை வந்து இன்புட்டாக ஏக்கு வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது என்டர் த நம்பர் 2. ஸோ அதை வந்து பிக்கு இன்புட்டாக வாங்கிக்கிறாங்க. சி அவுட் த சம், டபுள் கொட்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வேரியபிளாக பாஸ் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பி. ஸோ இது வந்து ஆக்சுவல் பராமீட்டர்ஸ். அடுத்ததாக டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். In C++, one can assign default value to formal parameters of a function prototype. The default argument allows to omit some of the argument when calling the function. C++ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்பே டிஃபால்ட்டாக ஃபார்மல் பராமீட்டருக்கு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணுறனால ஃபங்க்ஷன் காலிங் அப்போ ஆர்குமெண்ட் மென்ஷன் பண்ணாமலே விட்டுறலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. When calling a function, for any missing argument, compiler use the value in default arguments for the called function. ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஆர்குமெண்ட்டில் மிஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் கம்பைலர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸில் இருந்து, அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் இருக்கிற வேல்யூ வந்து யூஸ் பண்ணிக்கும். டிஃபால்ட் வேல்யூ இஸ் given in the form of variable initialization. எக்ஸாம்பிள், void default value integer variable name n1 equal to 10, ஸோ n2 equal to 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. void default value integer n1 10, n2 100. டிஃபால்ட் வேல்யூங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டைப் வந்து void. ஸோ அதுக்குள்ளே 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, n1 n2. ரெண்டோட டேட்டா டைப்பு இன்டீஜர். ஸோ n1க்கு வந்து வேல்யூ 10 அசைன் பண்ணியிருக்காங்க, n2க்கு வந்து வேல்யூ வந்து 100 அசைன் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் வித் பார்சியல் ஆர் நோ ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட்டாக வேல்யூவை ஆர்குமெண்ட்டுக்கு அசைன் பண்ணுறதுனால ஃபங்க்ஷன் காலிங் அப்போ பார்சியலாக ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆர்குமெண்ட்டே யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் வேல்யூ x, y, டிஃபால்ட் வேல்யூ 200, 150,
default value 150, default value x comma 150. Default value can be included in the function prototype from right to left. We cannot have a default value for an argument in between the argument list. ஸோ அதாவது நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணுறப்ப நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இது மாதிரி மிடில் இருக்கக்கூடாது. கரெக்டான இது எப்படி பார்த்தீங்கன்னா void default value integer n1, n2 equal to n2க்கான வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருக்காங்க. இது இப்படி கொடுத்தீங்கன்னா இது வேலிடான டைப்பு. void default value integer n1 equal to 10 and n2 வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மாதிரி நடுவில் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் இந்த இதுக்கும் நடுவில் வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறப்ப ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு நோக்கி கொடுக்கணும். அதாவது டிஃபால்ட் வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடாது. அடுத்த கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ். The constant variable can be declared using const keyword. The const keyword makes variable value stable. The constant variable should be initializing while declaring. The const modifier enables to assign an initial value to variable that cannot be changed later inside the body of the program. Syntax. Return type, function name, bracketல const அப்படிங்கிற keyword ரொம்ப important. ஸோ அதுக்கப்புறம் data type variable, அதுக்கப்புறம் value. Example, integerங்கிறது data type, minimumங்கிறது function name, அதுக்குள்ளார const keyword, இன்டீஜருங்கிற டேட்டா டைப்போ இந்த வேரியபிளோட நேம் அதுக்கப்புறம் வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ மினிமங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதுக்குள்ளார ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பு. ஸோ அதோட மதிப்பு வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால் கான்ஸ்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளோட், ஏரியா, ப்ராக்கெட்குள்ளார கான்ஸ்ட், ஃப்ளோட், இங்கே பையோட வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 3.14, இன்டீஜர், ரேடியஸ் சொல்லியிருக்காங்க 5. ஸோ இங்கே ஏரியாங்கிறது ஃபங்க்ஷன் நேம். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவோட டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ அதுக்குள்ளார ரெண்டு பராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பராமீட்டர் வந்து பை, இன்னொரு பராமீட்டர் வந்து ரேடியஸ். பைங்கிற பராமீட்டர் வந்து ஃப்ளோட், அதோட மதிப்பு மாறாது. ஸோ அதுக்காக இங்கே கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 3.14. ரெண்டாவது வந்து ஆரோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதோட மதிப்பு வந்து 5. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல தான் ஹாஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது ரெண்டு எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்கள் கண்ண மூடிட்டு எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் ரிட்டன் பை மல்டிப்ளை ஆர் அது பைஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் ப்ராக்கெட். அதுக்கப்புறம் இன்ட்டு மெயின் ஓப்பன் மெயின் ப்ரோக்ராம் கால் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் ரேடியஸ் அண்டு ஆர்இஎஸ் அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சிஎஃப் டபுள் கொட்டேஷனில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ என்டர் த ரேடியஸ். ஸோ இது நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் என்டர் த ரேடியஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ரேடுங்கிற வேரியபிளுக்கு இன்புட்டாக எடுத்துக்குவாங்க. அதுக்கான ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்குது. ஆர்இஎஸ் அந்த வேரியபிளுக்கான வந்து ஏரியாங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ரேடியலுங்கிற ஆர்ஏடி அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணி. சிஎஃப் டபுள் கொட்டேஷனில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட்டு இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிட்டன் 0 டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இப்படி வந்து நிற்கும் என்டர் த ரேடியஸ் அப்படி வந்து நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறீங்க, அது வந்து ஆர்ஏடி அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் ஏரியாங்க ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ஏடிங்கிற பராமீட்டர் யூஸ் பண்ணி இந்த 5 வந்து இங்கே வந்துடும். ஸோ ஏரியாங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆருக்கு வந்து அந்த 5 அசைன் ஆகிடும். பையோட வேல்யூ இங்கே மாறாது. இந்த ஆரோட வேல்யூ 5 × 5 பை இன்ட்டு 5 × 5 அப்படிங்கிற ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகி வர ஆன்சரை வந்து இந்த ஆர்இஎஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்இஎஸில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டபுள் கொட்டேஷனில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இங்கே 78.5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முந்தைய வீடியோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.